வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஸ்டாலின் ஆட்சிதான் கெத்தா, உதயசூரியன் நிலையில் ஒதுங்கும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ். திருமணங்களத்தில் அரங்கேறும் ஒரு அரசியல் அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சி கூட்டணிகளும் தொகுதி பங்கீடன அரசியல் இப்பொழுதே தமிழகத்திலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய கட்சிகளுக்கும் ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதாவது ஒருபுறமோ ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலவாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்நிலையில்தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நான் தமிழர் என கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயணபுரத்து பாளையத்தில் வரும் மார்ச் 7ஆம் தேதியன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் ஒரு பிரம்மாண்டமான விழா ஒன்று நடைபெறப்பதாக அரசியல் சூழல் நிலவக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த விழாவிற்கான அதாவது பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி மற்றும் பூமி பூஜை கூட நேற்று ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது என்பதே அனைவரும் தெரிந்த உண்மை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் பங்கேற்று அனைவரையும் வரவேற்க உள்ள இந்த விழாவிற்கு ஏற்பாடுகள் தற்போது ஒரு தீவிரமாக நடைபெற்று வருகிறதா. அதாவது செயலாளரும் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நலம் சார்ந்த நல்ல சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதாக அவர் கூறியிருக்கிறார். வர இருக்கும் தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில் ஆட்சி மீண்டும் அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி மேலும் அதிமுக தொண்டர்கள் 80% அதிகமானோர் திமுகவில் இணைந்துள்ளதாக தயாராக இருப்பதாகவும் பதவி சுகத்திற்காக கட்சி மாறுகிறார்கள் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் ஒரு பதில் சொல்ல தேவையில்லை என்று அவர் ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது மார்ச் 7ஆம் தேதி மதுரையில் நடக்கும் இந்த ஒரு மாநாடாக திகழக்கூடிய இந்த மாற்றுக் கட்சியின் இணைப்பு என்பது கண்டிப்பாக தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குலத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக அனைத்து கட்சிகளும் பார்க்கப்பட்ட நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் திமுகவில் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. கண்டிப்பாக அதாவது தென் தமிழகத்திலே இதுவரை அதிமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடியது இருந்து வந்த நிலையில்தான் இப்பொழுது திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையும் நிகழ்வு என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே இனி வரும் காலங்களிலும் தென் தமிழகம் கண்டிப்பாக திமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய சூழல் என்று உருவாகும் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களின் கருத்தாக பேசப்பட்டு வந்ததா. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தவர் சமூக வாக்குகள் என்பது திமுகவிற்கு இந்த முறை கண்டிப்பாக ஒரு சாதகமாக அமையக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.